உங்கள் பிரச்சனையை நீங்களே அடிக்கிறீங்களா? உங்கள் பிரச்சனைக்கு நீங்களே போராடுறீங்களா? இல்லை சண்டை போட்டுருக்கீங்களா? யோசுவா ஆணுடைய வார்த்தையை கேட்டு இஸ்ரேல் மக்களுக்காக நாடுகளை கைப்பற்றுவதற்காக போயிட்டு இருக்காரு. நிறைய பேரோட சண்டை போடுறாரு. அப்போ ஒரு இடத்துல எமோரியரோட சண்டை போடுறாரு. அப்போ இவருடைய படைபலமோ இல்லை அவருடைய ஸ்ட்ரென்த்தோ ஏதோ ஒன்று பத்தலை. அதான் ஆண்டவர் பார்த்து என்ன பண்றாரு, வானத்திலிருந்து கல் மழைகளை பொழிய செய்கிறார். யோசுவா ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவருடைய ஃபைட்டை ஈஸியாக்கணும்னு கடவுள் என்ன பண்றாரு, வானத்தை திறந்து கற்களை பொழிய செய்து பல பேர் அதில் செத்து போயிடுறான். லாஸ்டா ஃபைட்டு முடிஞ்சு வெற்றியாகி வந்துடுறாரு. ஆண்டவர் ஒரு கணக்கு சொல்றாரு, ஃபைட்டில் செத்ததை விட கல் மலையில் செத்து போனோம் தான் அதிகம். பிரைஸ் தி லார்ட். நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம தனியாக போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு. நோ 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 நோ. நமக்கு பின்னாடி கோடிக்கணக்கான தூதர்கள் நமக்காய் சண்டை போடுகிறார்கள். வெற்றி பெற்ற ஆண்டவருடைய கோடிக்கணக்கான தூதர்கள் நமக்கு முன்பு செல்கிறார்கள், நமக்கு பின்னாக வருகிறார்கள். அவர்கள் நமக்காய், நாம் ஜெயிப்பதற்காக, அவர் நமக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறுவதற்காக, அவர் நமக்காய் வகுத்து வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் நம் வாழ்வில் செயல்படுவதற்காக இறங்கி வேலை செய்கிறார்கள். வானத்திலிருந்து கற்களை பொழிய செய்து நம்மை ஜெயிக்க வைக்கிற தேவன் நம் கண்களுக்கு தெரியாத நிறைய காரியங்களை நாம் ஜெயிப்பதற்காக, நாம் வெற்றி பெறுவதற்காக செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்காய் போராடுகிறார். அவர் ஆட்கள் அனுப்புறார். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம தான் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். இல்லை 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 இல்லை. அவருடைய பேக்ரவுண்ட் ஒர்க்கு உங்கள் கண்ணுக்கு தெரியல, அவ்வளோதான். உங்கள் ஒர்க்கை விட அவருடைய பேக்ரவுண்ட் ஒர்க்கு பல மடங்கு பெருசு. நம்ம நினச்சிட்டு இருக்கலாம் நம்ம பலத்தில் ஜெயிச்சிட்டோம், நம்ம திறமையில ஜெயிச்சிட்டோம். நோ நோ நோ, அது 10% கூட கிடையாது. அவருடைய பேக்ரவுண்ட் ஒர்க்கு பின்னாடி இருந்து புது பலத்தினால் நம்மை நிரப்புகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தை வெற்றி செய்ய அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென்.